சிவபெருமானும் பார்வதியும் தேவேந்திரன் வல்லத்தியாக அவதாரம் எடுத்து பொன் கலப்பை கொண்டு மாடுகளை ஏற்பூட்டி வேளாண் தொழிலை துவக்கிய நாள் சித்திரை 1ஆம் நாளாகும். அதன்படி வருண பகவானை போற்றும் வகையிலும் சிவபெருமான் பார்வதி தேவி ஆகிய தேவேந்திரன் வல்லத்திக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம், பாணாங்குளம், ஆரியன்குளம், செவ்வந்திக்குளம், தென்கால் கண்மாய் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த உழவர்கள் மழை பெய்து உழவு தொழில் செழிக்க வேண்டியும் உலக நன்மை வேண்டியும் பாரம்பரிய முறைப்படி மாடுகளுக்கு வழிபாடு நடத்தி கலப்பையை கொண்டு பொன்னியர் பூட்டி வயலை உழுதனர். இந்நிகழ்வில் வழக்கறிஞர் மகாராஜா சிவகுமார், செந்தில்குமார், முத்துச்சாமி, மலையடியான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை திருப்பரங்குன்றம் திருக்கோவில் அதிகாரிகள் செய்திருந்தனர். பொன்னேர் பூட்டுதல் என்ற விழா அதாவது விவசாயத்தை போற்றுதலாக சிவபெருமான் பார்வதியை தேவேந்திராவும் வல்லத்தியாகவும் இங்கே வேளாண்மையை தொடங்கிய மாதம் சித்திரை 1. அதாவது வருண பகவான் இயற்கையான வருண பகவானை போற்று விதமாக இந்த சித்திரை 1 தொடங்கி விவசாயம் செலுத்துவதற்காக இறைவனே இங்கே பூமியில் அவதரித்ததாக சொல்லிட்டு இந்த சித்திரை 1. இந்த நன்னாளில் 4 ஏர் பூட்டி, அதாவது பாணாங்குளம், ஆரியங்குளம், கம்மாய், இந்த 4 செவந்திக்குளம் இருக்கக்கூடிய 4 திருப்பூண்டத்தில் 7 மட்டக்கம்மா எல்லாரும் இதில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து விவசாய குடிகள் அனைவரும் சேர்ந்து இந்த நன்னாளில் விவசாயம் செலுத்துவதற்காக இயற்கை தெய்வமான இந்திரனை வணங்கி இது 4 இருக்கு. இதுக்கு அனைத்து சமுதாயம் மற்ற அனைத்து தரப்பினர்களும் கலந்து கொண்டு சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த 4 ஏருக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்க குடும்பனார் இதை சேர்ந்த 4 பேர் 4 ஏர் இங்கே பேர் வளர்க்கும். இது ஆரம்ப காலத்திற்கு வரைக்கும் தொடர்ந்து வந்துருக்கிறாங்க. இதை பொறுத்தவரை நல்லபடியாக சிறப்பாக சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கு. அதனால் அனைவரும் இறையர்கள் விவசாயம் செலுத்த பார்க்கணும்.